ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ரிஷப லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான தினப்பலன், அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு பார்க்குறோம். முதல் நாளான 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மக நட்சத்திரம். ரிஷபத்துக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், கேதுவை போல பலன். அதனால் இன்றைக்கி நமக்கு வேலை சார்ந்த நன்மைகளில் ஈடுபடுவோம். அதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி என்பது நல்லாக இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவோம். அதுலேயும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், நன்மை நடக்கும். ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் என்பவர் ஒரு உற்பத்தி சார்ந்த துறைக்கு இந்த 4ஆம் இடத்துலேருந்து நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைய பலனை நடத்துகிறவர் கேதுவாக இருக்கிறதுனால அந்த கேதுவனுடைய தன்மை இன்றைக்கி நமக்கு மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்த நாள், அதாவது 9ஆம் தேதி ஏப்ரல் 9 புதன்கிழமை காலையில் 9:56க்கு பூர நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இப்போவும் 4ஆம் இடமான சிம்ம ராசியில் சந்திரன். இன்றைய நாளை இயக்கிறவர் சுக்கிரன் நம்ம லக்னாதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் இருந்து சிறப்பாக செயல்படுகிறார். அப்போ இன்றைய அமைப்பும் உறவு சார்ந்த வகையிலையும், மூளை உழைப்பு சார்ந்த வகையிலையும், கமிஷன் துறை வகை சார்ந்ததுலையும், இடமாற்றம், பிரயாணம், ஒரு நபரை சந்திக்கிறது அல்லது சுப நிகழ்ச்சிகள், இது சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி நமக்கு உத்திர நட்சத்திரம் 12:24க்கு தொடங்குது. அது வரைக்குமே பூர நட்சத்திரம் தான். இந்த உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஒரு பாதம் இருக்குது. அது நைட்டு 7:03 சிம்ம ராசியிலேருந்து முடிச்சுட்டு சந்திரன் கன்னி ராசிக்கு போயிடுவார். இன்றைய பலனை தருகிறவர் சூரியன். நம்ம ஜனனஜாதத்தில் சூரியன் என்ன ஆதிபத்தியம், அதாவது உபநட்சத்திரத்தில் என்ன ஆதிக்கம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நாட்களில் அதை சிறப்பாக பயன்படுத்தலாம். தொழிலாதிக்கமாக இருந்தால் தொழிலுக்கு நல்லா இருக்க போகுது. இப்போ இந்த சூரியன் ரேவதியில் இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நமக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு. நமக்கு பொருளாதார லாபங்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய மூளை உழைப்பு சார்ந்த எத்தனை முயற்சிகள் பண்ணுறோமோ அந்த முயற்சியிலெல்லாம் ஒரு திருப்தி ஏற்படும். உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் மதியம் 3 மணிக்கு தொடங்குகிறது. நமக்கு சந்திரன் நட்சத்திரத்திலே போகிறாரு. அதனால் இன்றைக்கி உறவுகள் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். ஒரு பிரயாணம் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மற்றும் கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கும் சிறப்பாக இருக்கும். சொந்த பந்தங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு சுபகாரியம் பண்ணுறது, திருமணத்துக்கு, அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு, இந்த கோயிலுக்கு போகிறது, ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. மறுநாள் சனிக்கிழமை ஏப்ரல் 12ஆம் தேதி நமக்கு 6:07 தான் அஸ்தம் முடியுது. அதுக்கு மேலே சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு தைரியத்தை கொடுக்குறார். அந்த தைரியத்தின் மூலமாக நமக்கு முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள், அது ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட பிஸ்னஸ் பேசுகிறதா இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலம் நம்ம சக்ஸஸ் பண்ணுற காலகட்டம். அதே மாதிரி உறவுகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். கூட பிறந்தவங்க, கணவன் மனைவி, பெற்றோர்கள், அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக இருக்குது. திருமண காரியங்கள், சுபகாரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. இந்த சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கன்னிராசியில் இருக்கும், 2 பாதம் 3-4 பாதம் துலா ராசியில் இருக்கும். இப்போ மறுநாள் ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா துலா ராசியிலிருந்து சந்திரன் செயல்பட போகிறாரு. அப்போவும் இது மகிழ்ச்சிகள் நல்லாயிருக்கும். வேலை சார்ந்த சில மாற்றங்களை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். இந்த சித்திரை நட்சத்திரம் முடிகிறது நைட்டு 9 மணி ஆகிடுது. அதனால் மறுநாள் பலனை பார்க்கலாம். ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, அது சித்திரை மாதம் 1ஆம் தேதி மாதப்பிறப்பு. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தினுடைய பலனத்தை தரப்போகுது. சுவாதி என்பது ராகுனுடைய நட்சத்திரம். அதனால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், அருமையாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு
ஏற்படக்கூடிய அனுபவங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். நம்ம போடுற திட்டங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு வரவேண்டிய சில நன்மைகள் அப்படிங்கிறத இன்றைக்கி அசை போடுவோம். இன்னென்ன மாதிரி பிளான் பண்ணலாம், இன்னென்ன மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம், அல்லது ஒரு சில காரியங்களை இப்படியெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு நீங்கள் திட்டமிடுதல் பண்ணுறதுக்கு இது சிறப்பான நாள். அது கரெக்டாக செயல்படும். ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். குரு வந்து செவ்வாயை போலவும் ராகுவை போலவும் செயல்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்த குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அப்போ இன்றைக்கி வந்து செவ்வாயும் நமக்கு பக்கபலமாக இருக்கார், தைரியத்தை கொடுக்கார். அதனால் நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம இன்வால்வ் ஆகிற ஒரு காரியங்கள், மெயினாக ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எடுக்கிற ப்ராஜெக்டெல்லாம் சக்ஸஸ் ஆகும். நம்ம கிட்ட பேசுகிறவங்க நன்மை கொடுப்பாங்க. கஸ்டமர்ஸ்னால் பெனிஃபிட் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் நன்மையை தரும். மொத்தத்தில் மகிழ்ச்சி உறவு ரீதியாகவும் இருக்குது, ஸ்மார்ட் ஒர்க் ரீதியாகவும் இருக்குது. உற்பத்தி சார்ந்ததும் மீடியமாக இருக்கும், ஒன்றும் பாதிக்காது. ஏப்ரல் 16 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரன் சனியை போல் செயல்படுகிறார். இப்போ சனியும் நமக்கு லாபத்தில் இருக்கிறனால சிறப்பாக செயல்படும். புதிய புதிய திட்டங்கள், புதிய நண்பர்கள், புதிய வழித்தடங்கள் நமக்கு நன்மையை செய்யும், மகிழ்ச்சியை கொடுக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். மூத்த சகோதர வகையில் நன்மைகள் கிடைக்கும். மற்றும் நம்ம குழந்தைகள் வழி குதூகலம், சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 14 வியாழக்கிழமை காலையில் 5:54 கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதனும் நமக்கு லாபத்தில் தான் இருக்கார். அப்போ இந்த கிரக சேர்க்கைகள் நமக்கு மிக மிக நன்மையை தருகிறது. அதனால் நம்ம போடுற செயல் திட்டங்கள், இப்போ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் லைனில் இருக்கீங்க, அல்லது அக்கௌண்ட்ஸ் லைனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க, எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். நம்ம ஒரு பேங்கிங் லைனில் இருக்கீங்க, ஒரு கமிஷன் வாங்குகிற தொழிலில் இருக்கீங்க, எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டம், இந்த 10 நாட்களுமே உங்களுக்கு 11ஆம் இடம் என்கின்ற ஒரு மனமகிழ்ச்சி, லாபம், உறவுகளால் திருப்தி, அதே போல் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து ஆரோக்கியமாக இருக்கிறது, படிப்பு சார்ந்த காரியங்களுக்கு வளர்ச்சி, இதையெல்லாம் சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டம் மிக மிக இனிமையான காலகட்டம். ஏன்னா எல்லாமே ஒரு வலுவான தொடர்பில் இருக்காங்க. 3ஆம் இடத்துல தைரியமாக செவ்வாய் ஊக்கத்தை கொடுக்குறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிற அத்தனை கிரகங்களும் சந்தோஷத்தை கொடுக்குது. 5ஆம் இடத்துல இருக்கிற கேது கூட நமக்கு 11ஆம் இட தொடர்புனால் நமக்கு நன்மைகளை கொடுக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.